சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைடு மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முட்டை 4 எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய், குடமிளகாய், மைதா மாவு. இப்போ வாங்க எப்படி செய்யணும். ஒரு பாண்டில் நாங்கள் பற்ற வச்சிருக்கோம், அதில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்றோம். அப்புறமா அது நல்லா வறுக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா பச்சை மிளகாவை ஆட் பண்றோம். இது நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா போட்டுக்கோங்க வேணும்னா. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டையை உடைச்சி ஊற்றலாம். நாங்கள் 4 முட்டை உடைச்சி ஊற்றுறோம். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்புத்தூள் போடுறேங்க. உப்புத்தூள் சொல்ல மறந்துட்டு உப்புத்தூள் போடணுங்க. இதுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இப்போ மோமோக்குள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. நாங்கள் முட்டையால செஞ்சுருக்கோம் உள்ளார ஸ்டஃபிங். நீங்கள் சிக்கன் இல்லைன்னா காய்கறியை வச்சு கூட செய்யலாம். இப்போ நம்ம மைதா மாவை பிசைஞ்சு வச்சுருந்தோம். அது நாங்கள் எண்ணெய் போட்டு 1 hour ஊற வச்சுட்டு இப்போ அதை தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு பின்னாடி நம்ம செஞ்ச உள்ள ஸ்டஃபிங்கை நடுவில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பொரிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பொரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு. இப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நார்மல் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாஸ். இது நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தூள், அப்புறமா கொஞ்சோண்டு சர்க்கரை. இப்போ நல்லா வதந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா கேப்சிகன், குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிருக்க அப்புறமா நல்லா வதனதுக்கு பின்னாடி இப்போ பாருங்க, இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச மோமோஸை ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா மோமோஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறமா கார்ன்ஃப்ளவரை கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சி கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்த பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம மோமோஸ் ரெடி. அவ்வளோதான் நம்ம ஃப்ரைடு மோமோஸ் ரெடி. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.